ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பக்தர் இருந்தார். அவர் சிவன்கிட்ட போய், சிவனே எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும், பணம் வேணும், பணம் காசு வேணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் வேண்டிகிட்டே இருந்தார். இதை ஒரு நாள் பார்வதி அம்மா பார்த்து, ஏங்க உங்கள் பக்தன் ரொம்ப நாள் உங்களை வேண்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டியது. இல்லைம்மா, அவருக்கு இப்போ அவருக்கு இந்த செல்வம் கிடைக்க வேண்டிய நேரம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் தான். இல்லை, அதெல்லாம் கிடையாது, இப்போயே நீங்கள் நிறைவேற்றணும். நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. முன்னாடி ஒருத்தர் போய்ட்டு இருந்திருக்காரு, இது பின்னாடி இருக்கு. ஆனால் இந்த நான் இப்போ இந்த பக்தன் முன்னாடி தங்க காசை போடுவேன். ஆனால் இவன் பாரு இதை எடுத்து அவருக்கு தான் கிடைக்கணும், அது அவருக்கு தான் கிடைக்க வேண்டிய காசு. ஆனால் இவன் இவனுக்கு கிடைக்காது. இல்லை, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் பக்தனுக்கு அருள் புரிஞ்சு தான் ஆகணுன்ட்டு. உடனே சரின்னு சிவனும் சரி ஒரு 2 நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே இருக்கும்போது அடுத்தது இன்னொரு நாள் அன்றைக்கி சிவனே ஒன்று நான் எவ்வளோ நாள் வேண்டுறேன், எனக்கு நீ கருணையை காட்ட மாட்டேன்ட்டே அப்படின்னு அவர் ரொம்ப மன உருகி வேண்டிட்டு. உடனே பார்வதி அம்மாவுக்கு மனசு இறங்கி போச்சு. இல்லை, நான் இந்த வாட்டி இந்த பக்தனுக்கு அருள் புரிஞ்சே ஆகிட்டு, சரி ஓன் இஷ்டமா அப்படின்ட்டு இருக்கு. உடனே ஒரு ஆள் முன்னாடி போயிருங்க. அந்த நேரம் பார்த்து பார்வதி அம்மா ஒரு நல்ல ஒரு பை நிறையா பொற்காசுகளை போட்டு அந்த வழிபோக்கனுக்கு முன்னாடி போட்டாங்க. முன்னாடி போட்டால், ஆனால் என்ன பண்ணால் இவன் என்ன பண்ணால் முன்னாடி போகிறவ பார்த்து, ஐயா 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 இங்கே வாங்க, உங்கள் பொற்காசு கீழே கிடந்துன்னு. அவனுக்கு ஒன்றே ஆச்சரியம், என்னடா நம்மளுக்கு போகிற சரி, என்னடா நம்மளுக்கு இப்படி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு உடனே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தான். அவன் எடுத்துகிட்டு அப்பா கடவுள் எனக்கு வழிகாட்டாருன்னு அவன் போயிட்டான். உடனே சிவன் சொன்னான், பார்த்தியா நீ அந்த பக்தனுக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்ன செய்தான், அவர் வேண்டிக்கிட்டே இருக்காருன்னு நீ இப்போ நாங்கள் கொடுக்க போகிறேன்னு கொடுத்தா. ஆனால் அவனுக்கு அந்த இது கிடைக்க வேண்டிய நேரம்ல, அதனால் வேறு ஒருத்தருக்கு கிடச்சிச்சு. அதனால் பார்த்தியா. உடனே அப்போ தான் பார்வதி சொன்னாங்க, யாருக்கும் அவர் பக்தர்களுக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது அந்த நேரத்தில் அந்த தெய்வம் செய்யும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்ம பக்தியை செலுத்திக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கு நல்பலன் கிடைக்கும். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். எப்பயுமே வாய்ப்பு வரும்போது வரும், அதை நம்மளுக்கு எப்பயும் ஏற்படுத்தும். அது வரைக்கும் நம்ம தெய்வத்தை நல்லா வணங்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.